Hi friends, welcome to velvety சமையல். இன்னைக்கு நம்ம velvety சமையல்ல பார்க்க போற ரெசிபி வந்து இட்லி தோசைக்குலாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷான ஒரு சட்னி, கொடமிளகாய் சட்னி. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends, இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு நம்ம வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையை ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேர்க்கடலையோட தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தோலில் தான் நமக்கு சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்காக தோலோடைய வேர்க்கடலை நம்ம சட்னிக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு கிராக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலையை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே சேம் பேனில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு. இது ரெண்டுட்டுமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோஸ்ட்லி வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி இந்த மாதிரி தான் இட்லி தோசைக்கு ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி காய்கறியோட சட்னி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்ல சத்துக்கள் ஜாஸ்தியாக கிடைக்கும். இட்லி தோசைக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாவும் 3 பல்லு பூண்டும் எடுத்துருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குடமிளகா ஒரு 150 கிராம் அளவு எடுத்துருக்கேன். நல்ல ஒரு பெரிய சைஸு குடமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு நான் புளி எடுத்துருக்கேன். கொட்டையை நீக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு எல்லாமே. இப்போ இது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேர்க்கடலையோடு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த குடமிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சாச்சு. நம்மளுக்கு நல்ல சட்னி படத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான குடமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது குடமிளகாய் சட்னின்னு சொல்லி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் என்னோட லேட்டஸ்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.